Hi friends, this is your Yoganandam from Medal Academy YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2024 எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றது நீங்கள் எப்படி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த செலெக்ஷன் கமிட்டி கூகுளில் போனீங்க அப்படின்னாக்கா இந்த செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு இருக்கும், டிஎம்இன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உள்ள யூஜி கோர்சஸ்ன்னு இருக்கும் பாருங்க. அந்த யூஜி கோர்சஸ்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீட் 2024-25 எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா counseling process for UG medical and dental admission 2024 and 25 and need for expedited counseling. The candidates who want to apply for state quota seats in government medical and dental colleges, government quota seats in self-financing medical and dental colleges, management quota seats in self-financing medical and dental colleges, and NRI seats in self-finance medical colleges and dental college. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே கொடுத்துருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் இப்போ ரெடியாக வச்சுக்கணும் போகிறேங்க. ஸோ இதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியராக பார்த்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுங்க. இல்லை மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்மிட் கார்டு, உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஸ்டேட்மெண்ட், 11th மார்க் ஸ்டேட்மெண்ட், 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், டிசி. அதுக்கப்புறம் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டிலே படிச்சிங்களா என்னன்றதுக்கான சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்டும் கேட்டிருக்காங்க பாருங்கள். கம்யூனல் ரிசர்வேஷன், நீங்கள் ஏதாவது கம்யூனல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பேரண்ட்ஸோட சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட், 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்றதுக்காக நான் சர்டிஃபிகேட்டும் வாங்க சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கேட்டகரியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கான தனியான சர்டிஃபிகேட், இல்லை கோர்ட் ஆர்டர்ஸ், அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலையும் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ரெடியாக வச்சுங்க. Thank you very much for listening our videos. So watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. All the best.